அரசி ரொம்ப கோவமா அழுதுட்டே வந்துட்டு போனோன்னே ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க டோர. இத பார்த்துட்டு கோமதி என்னாச்சுன்னு தெரியலையே! கதவு நீக்குடி அரசி, அரசி எனக்கு பயமா இருக்குது. கதவு நீக்குன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து சரவணன் வராரு. வந்து என்னாச்சும்மா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரியலடா, உன் தங்கச்சி அழுதுட்டே வந்தா, வந்தோன்னே கதவ லாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் கதவ ஓப்பன் பண்ணு. எதுக்கு லாக் பண்ற? என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏய் அரசி டோர் ஓப்பன் பண்ணு, டோர் ஓப்பன் பண்ணு. அம்மா இங்க பாரு எப்படி கதர்றாங்க பாரு. நீ டோர் ஓப்பன் பண்ணு அரசி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து பாண்டியன் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொன்னா தானே புரியும். கதவ ஓப்பன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணுமாங்கிறாங்க. அப்போ வந்துட்டு அடுத்து வந்து இங்க வந்துட்டு மீனாவும் வராங்க. மீனா சொல்றாங்க, "இங்க பாரும்மா, எதா இருந்தாலும் சொன்னா தான் தெரியும். இப்ப நீ வந்து சின்ன குழந்தை கிடையாதும்மா. டோர் ஓப்பன் பண்ணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது தெரியாம டோரையும் ஓப்பன் பண்றாங்க. "ஏன் அரசு இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதிய அடிக்கடி கை ஓங்குறாங்க. "ஏய் கோமதி கொஞ்சம் அமைதியா இரு. புள்ள ஏதோ பயந்துட்டு வந்திருக்கிறா. என்னன்னு தெரியல. பேசினா தான் தெரியும். வந்து உட்காரும்மா. போய் ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ராஜி ஓடி போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. "இல்ல இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா அம்மா நான் எப்பவும் போலம்மா சாதாரணமாக காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். என் மேலே யாரோ வீணாக பழிய போட்டு இப்படி வீடியோவை வெளில விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வீடியோ என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெரிலம்மா எல்லாரும் என் காலேஜில் என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி நடந்துச்சு? நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. என்ன நடந்துச்சு சொல்லு, உண்மையை ஒழுங்கா அப்படியே வந்து சொல்லு. என்னன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு குதர்க்கமாக பேசின்னு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் வந்துட்டு சொல்லுப்பா எதாக இருந்தாலும் சொல்லுங்க பாரு அண்ணன்லாம் இருக்காங்க. நாங்க 2 பேரும் அம்மா, அப்பாவும் இருக்கோம். என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். என்னன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனைன்னா அப்பதானே நம்ம பார்க்க முடியும். சொல்லு அரசி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. இல்லப்பா நெட்ல ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. கார்த்தி தெரியும்லப்பா? யார் கார்த்தி? அதான்ப்பா நம்ம கடைக்கு தின்பண்டமெல்லாம் வைக்கிறக்கு ஒருத்தர் வருவாருல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அவர் கூட உங்கள்ட்ட பேசியிருக்காரே. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா வழியில 2 தடவ ஒரு தடவ பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு. அவர்தாம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. இப்ப என்ன அதுக்கு என்ன பிரச்சனை? அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரு சும்மா எப்பவும் போல வந்துட்டு ஏதாவது பஸ் ஸ்டாப்ல நின்னாவோ, இல்ல நான் வந்து ரோட்ல கீது நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 2 வார்த்தை பேசிட்டு போயிருவாரு. அப்படிதான் வந்துட்டு நேத்து எதேர்ச்சியா என்கிட்ட வந்துட்டு வீடு பக்கத்துல தான் இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. நான் எப்பவும் போல பேசிட்டு 2 வார்த்தை பேசிட்டு கிளம்பிட்டேன். இத யாரோ வீடியோ எடுத்து தப்பு தப்பா பேசி வந்துட்டு போட்டுருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஒருத்தர லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாமயே கல்யாணம் ஆயின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீட்ல போய் உட்காந்துருந்தா. இப்போ மறுபடியும் வந்துட்டு காலேஜ் போறேங்கிற பேர்ல ஏன் ரோட்ல உட்காந்து அடுத்து இன்னொரு ஆள் கூட பேசிட்டு இருக்கிறா. இவளுக்கெல்லாம் என்ன பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவ எடுத்து காமிக்கவும் செய்றாங்க. அத பார்த்தோன்னே வந்துட்டு கோமதி சரியான கோவம் வராங்க. யார் இந்த வேலைய பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனே ராஜி இருந்துட்டு வேற யார் பண்ணியிருப்பா? ஏத்துமாரு இருக்கானே அதான் என் கூட ஒருத்தன் பொறந்தானே அண்ணன்னு சொல்லிட்டு. அவன் தான் இந்த வேலைய பார்த்து வச்சிருப்பானா இருக்கும். அவன என்ன பண்றான்னு பாரு. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில மறுபடியும் ராஜிகிட்டயும் அரசிகிட்டயும் மறுபடியும் பிரச்சனைக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு இங்க சரவணன் சொல்றாங்க, என்ன ஏதுன்னு சரியா தெரியாம நாம எப்படிப்பா போய் சண்டை போடுறது அப்படின்னு சொல்றாங்க. வேற யார் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா? இந்த மாரி கீழ்த்தரமா யோசிக்கிறது அவனால மட்டும் தான் முடியும். அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. வெளில போன மட்டும் இல்லாம சொல்றாங்க எல்லாருமே, "ராஜி கொஞ்சம் அமைதியா இரு, அமைதியா இருன்ட்டு." ஆனா ஏற்கனவே அவங்க அப்பா வந்துட்டு இது மாரி கீழ தள்ளி விட்டோங்கிற கோவத்துல இருக்கிற ராஜி, "இப்ப இன்னைக்கு சும்மா விட போறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் வெளில வாடா. இத்தன நாளா எங்க வீட்லயே இருந்துட்டு நல்ல புள்ளையாட்டு இருந்துட்டு எங்க அப்பாவையே கீழ தள்ளி விட்ட. எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னைய அப்பவே சும்மா விட்டுருந்துருக்க மாட்டேன். இப்ப அடுத்தா வந்துட்டு அரசிக்கு மறுபடியும் வந்து தொந்தரவு குடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நீலாம் திருந்தவே மாட்டியா? வெளில வாடா." அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சக்திவேல் தான் வராங்க. "என்ன என்ன சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்தம் கேட்டு, "என்ன ராஜி சத்தம் மாரி கேட்குது, இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்காளேன்னு" சொல்லிட்டு வடிவு வெளியில வராங்க. வடிவு வந்துட்டு வெளில வந்துட்டு, "என்னாச்சு ராஜி என்னாச்சு?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கம்மா அவன்? அந்த கேடுகெட்ட அந்த குமார் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய் குமரவேலு வெளில வாடா. இங்க பாரு ராஜி கூப்பிட்றா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இவ இப்படி கத்திட்டு இருக்காளேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. "என்ன நெட்ல எல்லாத்துக்கும் 1க்கு 2ஆ வீடியோ போட்டு அனுப்பிச்சு விட்டியே, வெட்கமா இல்லையாடா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு தேவையில்லாம வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்குடா அரசி இது மாரிலாம் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நீலாம் திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. என்ன வீடியோ? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே சக்திவேல் வந்துட்டு, "இங்க பாரு யாரோ ஏதோ வீடியோ போட்டாங்கன்னா, அது உடனே என் பையன் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எத வச்சு சொல்ற நீயி? அமைதியாவே இருக்கவே மாட்டியா நீயி? நண்டு சண்டுக்கெல்லாம் ரெக்க முளைச்ச மாரி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு, போ போய் வேலைய இருந்தா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே கோமதி வந்துட்டு, "அவ காரணம் இல்லாமலாம் பேச மாட்டா. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? எங்க வீட்டுக்கு என்ன குடைச்சல் குடுக்கலாம்னு நீயும் உங்க பையனும் வந்துட்டு உட்காந்து யோசிச்சிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு இதானே வேலை" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு ஆல்ரெடி நான் செம கடுப்புல இருக்கேன். கம்முனு போயிரு. ஏதாவது பேசிற போற" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! நீ வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு, நீ அடுத்தது என்ன திட்டம் போடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியும் கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, ஒழுங்கா போயிரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லும்மா அவகிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு இங்க சக்திவேலு பாட்டிம்மாட்ட காந்திமதி கிட்ட சொல்றாங்க. "ஏய் என்ன நடந்தது ராஜி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பாருங்க, அரசி வந்துட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட பேசிட்டு நின்னுட்டு இருந்திருக்கா. அத யாரோ வந்து தப்பா வந்து வீடியோ எடுத்து போட்டது மட்டும் இல்லாம, என்னென்னமோ வந்து எல்லாம் அதில போட்டு இப்ப எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு காலேஜ்ல தல காட்ட முடியாம வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கா. போய் கதவு போய் லாக் பண்ணிட்டா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது மனவேதனையில பண்ணிட்டான்னா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே உங்க
நேரம் பண்ண வேலையினால தான் அவள் இப்படி வந்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சமாவது வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகி இப்போ தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறா. அதுவும் பிடிக்கலையா அவனுக்கு? ஏற்கனவே வந்துட்டு அவர் கூட ஏன் பேசலன்னு சொல்லி வழியில மறைச்சு பேசியிருப்பான் போல இருக்கு. இப்போ இந்த வேலைய இப்போ வேற யார் பண்ணியிருந்திருப்பா? சொன்னா கேட்க மாட்றால்ல. இது மாரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் தான் கேட்டுக்கிட்டு போய் ஏதோ பண்ணியிருப்பானா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசுறாங்க. "ஏய் என்ன சொல்ற? நான்லாம் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாங்க. "ஏய் நீ என்னைக்கு தான் நீ பண்ண தப்ப, ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துருக்க சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே மீனா வந்துட்டு, "இங்க பாரு ராஜி, இவன் நம்மள 2 பேத்தையும் கடத்துறான்ல, அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள தள்ளி இருந்திருக்கணும். நம்ம போனா போதும்ன்னு விட்டு வச்சோம் பார்த்தியா? அதான் அங்க தொட்டு, இங்க தொட்டு பிரச்சனை மேல பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடங்கவே மாட்டான் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மீனாவும் பேசுறாங்க. "இங்க பாருங்க, தேவையில்லாம வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நீ பண்ணாம இந்த வேலைய வேற யார் பார்த்துருக்க போறாங்க?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. யாரு? அவனே கூட வந்துட்டு பேசுற மாரி பேசி, இது மாரி வந்துட்டு ரூம கிளப்பி விட்டு, "இதா ராஜிய அரசிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! நல்லா இருக்குதே! இது நல்ல கதையா இருக்குது. இப்படியெல்லாம் வந்து யாராவது கேட்டாங்கன்னா, இப்படிலாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு, யார் உங்க அப்பா உனக்கு சொல்லிக் குடுத்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. "என் தங்கச்சி இப்ப இனிமேல் இது மாரிலாம் ஏதாவது பண்ணுன, அவ்வளோதான் நல்லா இருக்காது பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க சும்மா சும்மா மிரட்டி மிரட்டி விடுறதுனால தான் இப்படிலாம் இருக்கு. போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா தான் சரியா இருக்கும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க வந்துட்டு கோமதியும் பேசுறாங்க. "ஆ சும்மா குடுப்பீங்க. சும்மா என்ன என் பையன என்ன தர்மத்துக்கு வித்து போட்டு வச்சுக்கிறேனா? சும்மா ஸ்டேஷன்ல போயி கேஸ் குடுப்பேன்னு என்ன பூச்சாண்டி காமிச்சுட்டு இருக்கிறீங்க. முதல்ல வந்துட்டு உங்க வீட்டு மருமகள ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிரச்சனைய பாருங்க. அத விட்டுட்டு வந்துட்டு எங்க வீட்ல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ண. ஏய் என்ன பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ மயில பத்தி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாமா. அது மாரி ஆளுகள்ல தானே உங்களுக்கு கரெக்ட்டு. அவைங்க தான் வந்துட்டு என்ன ஏதுன்னே பார்க்காம ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க, பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து இப்ப நீங்களும் ஸ்டேஷன்ல எதா இருந்தா ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுற ஸ்டேஷன் ஏன் நீங்க போய் கேஸ் குடுத்தீங்கன்னா தான் எடுக்குமா? நாங்க போய் வந்துட்டு ஸ்டேஷன்ல போய் கேஸ் குடுத்தா எடுக்காதா?" அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு அந்த நெட்ல போட்ட அந்த வீடியோவ டெலிட் பண்ண சொல்லு உன் பையன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "ஏய் நான் தான் எதுவும் போடலன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சத்தியமா போடலையா ராஜி?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. "நான் போடல" அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலு அழுத்தமா சொல்றாரு. இத பார்த்துட்டு என்னது இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப நீ போடலைன்னா வேற யார் போட்டிருப்பாங்க? அது யார் போட்டிருப்பாங்களோ என்ன ஏதோ ஏன் இவளுக்கு காலேஜுக்கு ஏதாவது வந்துட்டு எதிரி இருந்திருக்கலாம். ஏதாவது போட்டிருக்கலாம். அத விட்டுட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னே தெரியாம நான் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எத வச்சு வந்து கேட்குறீங்க? சும்மா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு போங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. "ஏன்டா என்னடா எந்த ஐடியில இருந்துடா வந்து போட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "புதுசா ஐடி ஜெனரேட் பண்ணி தான் போட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அது சரி இங்க நான் தான் போட்டிருப்பேன்னு சொல்லி கரெக்ட்டா வந்துட்டு இங்க ராஜி வந்துட்டு சட்டைய இழுத்து பிடிச்சு கேட்காததா கேட்டுட்டு இருக்கிறா. "தேவையில்லாம பிரச்சனை ஆயிரப்போது பார்த்துக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதை சரியா? எந்த அக்கவுண்ட் யாரு என்னங்கிறது தெரியாம பார்த்துக்கணும் புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அப்ப கரெக்ட்டா சக்தி வராங்க. "இவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு" சொல்லிட்டு ஆச்சரியமா வந்துட்டு, "ஏய் ஏன்டா நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "ஏன்டா? ஏன்டா முன்னாடியே உனக்கு சாம்பார் அள்ளி, குண்டாலி அடி வாங்கினதெல்லாம் பத்தலையா? மறுபடியும் எதுக்குடா இப்ப அவளோட வந்து நீ போயி சண்டை போடுற மாரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற? அமைதியா இருக்க மாட்டியா நீயி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க முத்துவேலும் கேட்டுர்றாங்க. முத்துவேல் ரொம்ப கோவமா கதவ நீக்கிட்டு உள்ள போறாங்க. "ஏன்டா நீலாம் திருந்தவே மாட்டியா? எந்த பிரச்சனைய பாரு, எப்ப பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. நீலாம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு வெளில இழுத்துட்டு வந்து போடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ராஜி வந்துட்டு, "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ நினைச்சது கரெக்ட்டு தான்.